ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஒரு ப்ராடக்டாக ஹைப் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருந்தாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை, க்ரியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைக் 98. ஸோ இந்த கீபோர்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் மவுஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மவுஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஒரு 5000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு 2+ மந்த்ஸாக இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எண்டில் பார்ப்போம். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஓகே, இதோட பாக்ஸ் நம்ம கிடச்சிருச்சு. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாக்ஸ் அன்ராப் பண்ணலாம். நமக்கு 400 days வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. கீ ஸ்வாப்பபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்சார்ப்ஷன், இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் சுவிட்ச் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வீடியோ எண்டில் நான் பார்ப்போம் அது எந்த வகையில் யூஸ் ஆகுதுன்னு. ஸோ பாக்ஸ்குள்ளே அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் பிளாக். அப்புறம் யூசர் மேனுவல். ஸோ கீஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறேன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது சப்போஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. பிரேடட் கிடையாது, டைப் சி இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு கல்ட்ரட்டுக்கு டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ப்ரௌன் சுவிட்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கீஸ் எதாவது போயிடுச்சு, ஸோ இதை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக கீபோர்ட். ஸோ கொஞ்சம் வெயிட் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி ஓகே, பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இங்கே பின்னாடி நமக்கு டைப் சி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, கீபோர்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ மவுஸில் நமக்கு பிரேடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 3-4 பட்டன்ஸ் இருக்குது. கேமிங் மவுஸ்னால 12,200 DPI வரைக்கும் சப்போர்ட்டட். ஸோ இதுலேயுமே நமக்கு வாரண்ட்டி கார்டு இருக்குது. பேசிக்கான ஸ்டஃப் என்னென்ன தேவைப்படும் அது கொடுத்துருக்காங்க. ஸோ மவுஸை இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பிரேடட் கேபிளோட வருது, நல்ல விஷயம். ஸோ மவுஸ் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. பட்டனோட குவாலிட்டியும் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ 1.5 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இருக்குது. என் கைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டையும் மவுஸையும் சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கலரை நீங்கள் ஷார்ட்கட் ஃபங்க்ஷன் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே இருக்க ஒரு கன்சர்ன் என்னென்னா 2 சாஃப்ட்வேராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹப்பு மாதிரி கொடுத்துட்டு, ஸோ என்ன கீபோர்டு நம்ம வேணுமோ அந்த ஹப்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பெட்டராக்கும், ஒரே சாஃப்ட்வேராக யூனிவர்சலாக. ஸோ இப்போதைக்கு நம்ம கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு லைட் செட்டிங்ஸ் உங்களுக்கு இனிஷியலாக ஓப்பன் பண்ண போது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன டிஸ்பிளேல, அதாவது கீபோர்டில் இருக்கோ அது டேரெக்டாக அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் கலர்ஸு, ஸ்பெக்ட்ரம், ஸ்பீட், அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேவ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா செட்டிங்ஸில் இருக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா ஸ்கேபிளாக அந்த ப்ரீத் ஆகிற கலர்ஸ் தான் அங்கே வருது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ. என்னோடது நான் இதே வச்சுக்கிறேன். ஸ்பீட் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டன் செட்டிங்ஸ். எதையோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆரில், அதாவது இதோட இன்டர்வல் டைம் ஏதாலும்
ஃபர்தராக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த பட்டன் நான் இந்த ப்ரெஸ் பண்ண போது இந்த ஸ்பீடில் வரும், அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் மெயினாக யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த லைட் ஃபங்க்ஷன் தாண்டி எனக்கு எதுவும் நீடும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா பாருங்கள். அடுத்தது மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு. நுணுக்கமாக ஒரு சில பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரிசைஸாக எதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நாங்கள் டபிள்யூ டைப் பண்ணிவிட்டு ஸோ எதாவது வேணும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது என்ன பண்ணிக்க முடியும். ஸோ மவுஸ் ஆக்ஷன் லெஃப்ட்டு, அதாவது மவுஸில் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கீபோர்டை வச்சு மவுஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ பெருசாக இதை பற்றி எனக்கு ஐடியாவில் நான் யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ரிப்போர்ட் ரேட் அப்படின்றது 1000 Hz தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸோட ஆக்டிவிட்டி கீபோர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வருது. உங்களுக்கு ஏதாவது இதில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் விண்டோஸ் பட்டன் தேவைப்படாது. கிளிக் பண்ண விண்டோஸ் பட்டன் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை லாக் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஃபைல்ஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மவுஸுக்கு வரலாம். ஸோ மவுஸ் ப்ரொஃபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பட்டன் என்னென்ன ஆக்சுவல் யூஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்க முடியும். நான் டிஃபால்ட்டில் இருக்குன்னு விட்டுட்டேன். நீங்கள் சைட் பட்டன்ஸ்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்கும். டிபிஐ சைக்கிள் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த ரவுண்ட் பட்டனில் இந்த பட்டனில் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெகாஹெர்ட்ஸ் அப்படின்றத டிபிஐ குறிக்கக்கூடியது. ஸோ இதுக்கு என்னென்ன கலர் கோடு என்னென்ன வேணுன்றது நீங்கள் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12400 ஸோ அந்த மோடு வச்சிங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1000 இதுலேயே இருக்கும். பை டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் காட்ட, நாங்கள் எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணல. நீங்கள் அதிலே விட்டுக்கோங்க. மில்லி செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ms இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் கொடுக்கும். அடுத்தது லைட்னிங். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற லைட்னிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நியான் கொடுக்குறேன். நியான் கொடுத்து சேஞ்ச் ஆகுதா? ஸோ இதோட இன்டென்சிட்டி ஸ்பீடையும் நம்மளால் இது பண்ணிக்க முடியுது. இங்கே கொடுத்து அப்ளை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத் எஃபெக்ட் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் அப்ளை கொடுத்தா தான் ஆகுது. இன்னும் நான் சேவ் கொடுத்தோன்னே ஆகும் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இதோட பிரைட்னஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து மேக்ரோஸ் முன்ன சொன்ன மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிலே ஒரு பட்டனை அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா 2+ months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜென்ரலாக எனக்கு ஒயிட் கலர் பிடிக்காது. எனக்கு ப்ரௌன் சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஒயிட் கலரில் தான் இருந்தது. மற்றபடி ரெட் அண்ட் ப்ளூ சுவிட்சஸ் இருந்தது. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒயிட் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதுதான் ஒரு ஹைலைட். ஸோ ஃபுல் சைஸ் கீபோர்டாக இருந்தாலும் நம்ம பட்டன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெலீட்டில் எனக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது ஒரு கன்சர்ன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தேடி இருந்தேன், பட் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபாலோ அப் டு தட் இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பரில் வாங்கியிருந்தேன். மவுஸாக இருக்கட்டும், எனக்கு நான் கீபோர்டு வாங்கும்போது 3000 கிடச்சிது. இப்போ அமேசானில் ப்ரைஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 3200 இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ஸ்டில் நான் அந்த ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு நான் 2+ months யூஸ் பண்ணி பார்த்ததில் ஒர்த்தான்னு பார்க்கலாம். ஸோ கீபோர்டு யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் லெஸ் தென் இயர்ஸாக இது போயிடுச்சு. நான் கீஸ் ப்ரெஸ் பண்ணால் 3-4 கீஸாக ப்ரெஸ் ஆகிறதா இருக்கும். டீ பண்ணால் 4 தடவை டீ ப்ரெஸ் ஆகும். ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது டூ ஏர்லி டு ஜட்ஜ் இந்த கீபோர்டு எப்படி நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லையான்னு. நான் ஏன் ப்ரௌன் சுவிட்ச் போனன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரௌன் சுவிட்ச் நான் ஏன் மேஜராக போனேன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சுவிட்சில் நாய்ஸஸ் ஜாஸ்தியாக வரும். ப்ளூ சுவிட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்பிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சுவிட்ச் கேமிங்க்கு நல்லாயிருக்கும், மோர் லைக் அ மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ கலர் வைஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு மீனிங் கொடுக்குது. இவங்களே பார்த்தீங்கன்னா எல்லோலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரீ லூப் பண்ணது. இந்த ப்ரௌன் சுவிட்சும் பார்த்தீங்கன்னா மிட் கேட்டகரியில் வரும். எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் ப்ளூக்கும். ஸோ நீங்கள் கேமிங்கும் விளையாடுவீங்க, டைப்பிங்கும் நிறையா பண்ணுவீங்கன்னா கோ ஃபார் ப்ரௌன் சுவிட்ச். ஏன்னா உங்களோட யூசேஜுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். நானுமே இந்த கேஷுவல் கேம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நான் எம்சிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அசைன்மெண்ட்ஸ் நான் இதில் தான் டைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இது பர்ஃபெக்டாக இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் சைஸ் கீபோர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் சைஸ் கீபோர்டாக இருந்தாலும் கொஞ்சம் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ட்டாக இருக்கு. ரெஸ்ட் பேட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஓகே. ஸோ ஒரு சில கீஸ் பழகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா டெலி ஸ்விட்ச் அங்கேருந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டைம் உங்களுக்கு பழகிறதுக்கு ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நமக்கு குஷனிங் பெட்டராக இருக்கு, ஸ்டெடியாக இருக்கு. ஸோ கீழே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் ஹைட் ஏற்றி யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரேடட் கேபிள் கொடுக்கலன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது டிட்டாச்சபிள். ஏதோ ஒரு டைப் சி கேபிள் எடுத்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே சமயம் ஏதோ ஒரு கீஸ் போயிடுச்சுனாலும் அவங்க சைட்லேயே நமக்கு சுவிட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி கைட்டி போடுறது எப்படின்னு காட்டணும் பார்த்தீங்களா, அது மூலியமா பண்ணிக்க முடியும். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்ட்டை ட்ரை பண்ணி உடைச்சிருக்காங்க. அப்போ வாரண்டி உங்களுக்கு எடுக்காது. 400 days வாரண்டி உங்களுக்கு கீபோர்ட் அண்ட் மவுஸ் வரும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டராக தான் இருந்தது. பட் எடுத்து நம்மளால ஈஸியாக மாற்றிக்க முடியுது. ஒரு நல்ல விஷயம். ஸோ மற்றபடி காணுன்னு இது வரைக்கும் நான் எதுவும் மேஜராக நோட் பண்ணல. சாஃப்ட்வேர் வைஸ் சிங்கிளாக கொடுத்துருக்கலாம். லிட்டில் பிட் சில சமயங்களில் பக்கியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. பட் 95% சாஃப்ட்வேர் யூசேஜ் பக்கவாக இருக்குது. ஒரு சில சமயங்கள் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இது சாஃப்ட்வேர் நம்ம ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுவோம். ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு ப்ரைஸ் அந்த 3600 சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக கொடுத்துருக்கலாம் கீபோர்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எனக்கு காண எதுவும் தோணல. மவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் மவுஸ், நீங்கள் ஒரு நல்ல மவுஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சி இந்த ப்ரைஸுக்கு 1000 to 12,000 DPI இருக்கிறது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமிங் மவுஸ் தாராளமாக இது வாங்கலாம். பிரேடட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களால் கீஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். மவுஸ் பட்டன் நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ ஆப்ஷன் இருந்தது. பட் இந்த மாடல் எப்படி மாற்ற முடியும்னு தெரியல. மேபி வேறு ஏதாவது மாடல் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லேட்டராக கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலில் வந்துன்னா நீங்கள் கோ அண்ட் பர்ச்சேஸ்ன்னு நான் சொல்லுவேன். கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் அவள் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த கீபோர்ட் மவுஸ் பற்றி இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.